ஹலோ வீவர்ஸ், ஒரு புது வகையான ஸ்பேம் வந்து நடக்குது. இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஒரு நம்பர்லேருந்து, இந்த நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கல, அந்த நம்பர்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி ஏர்டெல்லில் வந்து கோல்டு இது ஓப்பன் பண்ண போகிறாங்க, உங்கள் நம்பர் வந்து செலக்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு 2 காயின் ஃப்ரீயாக தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் எப்படிங்க உங்களை நம்புறது, இல்லைங்க உண்மைதாங்க அப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. சரி நானும் சொன்னேன், உங்கள் அட்ரஸை மட்டும் சொல்லுங்கன்னாங்க. சரி அட்ரஸ் தானேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்னொரு இடத்துல வந்து வெரிஃபிகேஷன், உங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக பண்ணுறோம், லக்ஷ்மி ஜுவல்லரி டி நகர்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் கேட்குறேன், எதுக்குங்க 600 ருபீஸ் பே பண்ண சொன்னாங்க கொரியர் வந்த அப்புறம், எதுக்குங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னாங்க. நான் நிறைய கொஷினை கேட்டேன், அவங்க வந்து பதில் சொன்னாங்க. சரி இது வந்து நம்ம வந்து ப்ரூஃபோட காமிக்கணுன்றதுக்காக தான் நான் அட்ரஸை கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே வந்து வந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா தென் ஷிஃப்ட் ஆகிட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங்கில் போடுறாங்க பாருங்கள், எப்படியெல்லாம் வந்து ஸ்பேம் வந்து ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். இது ப்ரூஃபோட காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை வந்து 600 ருபீஸ் போனால் போட்டும் பரவாயில்ல, நம்ம இது ப்ரூஃபோட காமிக்கிறோம், என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கணுன்றதுக்காக நான் அட்ரஸை கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஷிஃப்ட் ஆகிற டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்தேன். இப்போ வந்து நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்களேன், இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் எனக்கு அட்ரஸ் வந்து வந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்லேருந்து எனக்கு வந்தது. ஸ்பீட் போஸ்ட்லேருந்து என்னுடைய அட்ரஸுக்கு வந்து வந்தாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம், ஆஃபரை முடியும். நானும் கேட்டேன், எங்கள் மெசேஜே வராமல் எப்படிங்கன்னா அவங்களும் என்னென்னமோ பதில் சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்லேருந்து வருது. இப்போ வந்து இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்களேன், இதில் என்ன தான் இருக்குன்னு பாருங்கள். நானே வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், அந்த 600 ரூபாய்க்கு என்ன பொருள் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பிரிச்சுட்டு இருக்காரு. அதை பிரிச்சுன்னு பாருங்கள். தயவு செய்து இது வந்து நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம், நான் ப்ரூஃபோட காமிக்கிறோன்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். யாரும் வந்து நம்பாதீங்க, எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையுமே நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸை கேட்டு அந்த அட்ரஸ் மூலிமா ஒரு கொரியர் அமுச்சு விட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு, இது வந்து ஏர்டெல் கம்பெனி பார்த்து அவங்க மேலே வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்பீட் போஸ்ட்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். இது கவர்மெண்ட் மூலியமாகவே நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஹைதராபாத்லேருந்து நமக்கு வந்து இது வந்திருக்கு. இப்போ இந்த பாக்ஸை அன்ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பாக்ஸில் வந்து அந்த அளவுக்குலாம் அது கிடையாது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். தயவு செய்து இந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கலாம், நீங்கள் அசிங்கப்பட்டு யாருக்கும் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லா மக்களுக்குமே இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். அதனால தான் என்னுடைய சேனல்லே நான் வந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். நான் முக்கியமாக ப்ரூஃபோடு காட்டணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய காசு 600 ரூபா போனால் போயிட்டு போதும் கூட நான் வந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்களேன், 50 ரூபா மதிப்பு இல்லை, 50 ரூபா கூட மதிப்பு இருக்காரு, கவரிங் வலையில் அமுச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அவங்க கொடுத்த கோல்டு காயின் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இன்சிடென்ட் நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். அப்படி நடந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தயவு செய்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லுமே நீங்கள் வந்து இது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே இது உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபோன் கால் வந்தால் அட்டன் பண்ண வேணான்னு சொல்லுங்கள். அட்டன் பண்ணி கேட்டால் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.